நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நாம் ஒரு வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 1 வசனம் 1 6 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பதை. நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாளுடைய பிரசங்கத்துக்காக தேவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வீற்றிருக்கிறதான எங்கள் திரித்துவ தேவனை, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த முதலாம் சங்கீதத்திலிருந்து தொடர்ந்து இன்றைக்கும் நாங்கள் சிந்திக்க போகிற அந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு ஆசிர்வதியும். தேவன் தாமே எங்களோடு கூட இடைபெட்டு பேசும். நீர் பேசுகிற வார்த்தைக்கு கருத்தோடு கவனத்தோடு நாங்கள் செவி சாய்த்து கீழ்ப்படிய கடவுள் எல்லா விதமான கிருபையும் எங்களுக்கு தந்து நடத்த வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தை எங்களை ஆசிர்வதிக்கட்டும். தேவன் தாமே தொடர்ந்து எங்களோடு இருந்து நடத்தும். இந்த ஜெபத்தை இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த முதலாம் சங்கீதத்திலிருந்து தொடர்ந்து 2 வாரமாக நாம் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த சங்கீதம் உண்மையான மேன்மையான பரிசுத்தமான சந்தோஷத்தை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளை அது நமக்கு விவரித்து சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சந்தோஷத்தை நாடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா உண்மையான மனிதன் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு அருமையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே அது அந்த சங்கீதம் முழுமையும் எதை காட்டுகிறது என்று சொன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவருடைய குணாதிசயத்தோடு அது தொடங்கி அது அப்படி விரிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதைத்தான் பாக்கியவான் என்கிற வார்த்தை நமக்கு காட்டுகிறது. இல்லைங்களா? அப்ப சங்கீதம் அப்படின்னாலே அது எதை காட்டுகிறதுனா, தேவனை துதித்து பாடி ஆராதிக்கிறதை பற்றி அது நமக்கு சொல்லுகிறது. யார் கடவுளை ஆராதிக்க முடியும்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே கடவுளை துதித்து பாடி ஆராதிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். மற்றவர்கள் அந்த விதத்துல ஆராதிக்க முடியாது. இல்லைங்களே, நாங்கெல்லாம் பாட்டு பாடி ஆராதிப்போமே அப்படின்னு சொன்னா, அந்த பாட்டு பாடி ஆராதிக்கிறது அல்லது கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறது வாய் வழியா செய்கிறது மட்டுமல்ல, இருதயபூர்வமாய் செய்கிறதை இது சொல்லுது. ஏன்னா பாட்டு எல்லாருமே பாடலாம் இல்லைங்களா? இப்போ கிறிஸ்துவ பாடல்களை கூட நம்மளை விட நல்லா ராகத்தோடு தாளத்தோடு சில சினிமா பின்னணி பாடகர்கள் பாடுகிறார்கள். பாடி யூடியூப்ல எல்லாம் பதிவு செய்திருக்காரு. நான் ஒரு சில வருடத்துக்கு முன்பதாக ஒரு கிறிஸ்துவ பாடலை ஒரு லேடி பாடி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நல்லா பாடுறாங்களேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்க சூப்பர் சிங்கர்லையும் பாடிட்டு இருக்காங்க சினிமா பாட்டை. அப்போ ஒரு யோசனை வந்துச்சோ, இவங்க உலகத்தானாட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க எல்லா பாட்டையும் பாடுறாங்க. அப்போ ஒரு ஆல்பத்துக்காக கூட்டி கொண்டுட்டு வந்து பாட வைக்கிறாங்க. சரிங்களா? இப்படி பாடுகிறவர்கள் அவர்கள்ல மறுபிறப்பு நிகழ்ந்திருக்கவில்லை. அவங்க கடவுளுடைய பிள்ளை அல்ல. கடவுள் மேல இருக்கிற பற்றினாலோ இறுதிபூர்வமாகவோ கடவுளை ஆராதிக்கல. அவங்க பாடுவதற்காக அழைத்திருக்கிறாங்க. அவங்க இந்த பாட்டு பாடி இருக்காங்க. திருப்பி இன்னொரு விக்கிரக கோயில்ல அந்த பாட்டை அழைக்கிறதுக்கு கூப்பிட்டாலும் அங்கேயும் போய் பாடுவாங்க காசு வாங்கி. அதனால பாடல் பாடுறத பத்தி சொல்றது இல்லது, இருதயபூர்வமாக தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்த முடியாது. அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்னா எதை காட்டுது? ரட்சிக்கப்பட்டதை காட்டுகிறது. இல்லைங்களா? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாலதான் கடவுளை அந்த விதத்துல ஆராதிக்க முடியும். மற்றவர்களுக்கு அப்படி ஆராதிக்க முடியாது. அதனால இந்த சங்கீதம் அருமையாக அப்படி நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாக்கியவான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொருளை தாங்கினதாக இந்த சங்கீதம் பேசுகிறத பார்க்கிறோம். பல விஷயங்கள் அதுல நமக்கு பேசுகிறத நாம் பார்க்கிறோம்.
இப்ப இதை நம்ம கடந்த 2 வாரமாக பாக்கியவானுடைய குணாதிசயங்களை தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டு வருகிற 2 வாரமா. அதுல பாக்கியவான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி முதல் வாரத்துல நாம் சிந்தித்தோம். பாக்கியவான் என்று சொன்ன உடனேயே அவன் வெறப்பா இருப்பா, மற்றவங்களோட எந்த தொடர்பும் இல்லாமல், அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம அப்படி ஒரு வித்தியாசமான மனிதனாக தெரிவான் என்று அல்ல. அவன் ஒரு சாதாரணமான மனிதன் தான், இல்லைங்களா? அவன் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறான் உலகத்திலிருந்து. கடவுளை பின்பற்றும்படியாக, கடவுளுடைய மகிமைக்காக அவன் வேறு பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவன் ஒரு சாதாரண மனிதன் தான். அவனுக்கு குத்துனா வலிக்கும், அவனை யாராவது திட்டினாலும் வேதனை அடைவான், இல்லைங்களா? ஒண்ணுமே இல்லாத ஜடம் மாதிரி மூஞ்சி அப்படியே அப்படியே வச்சுட்டு நம்ம இருக்க முடியுமா? இல்லையா? மனிதன் தான், சாதாரண மனிதன் தான் அவனும். அவனுக்கும் துன்பங்கள் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அவனும் தன்னுடைய அந்த பாக்கிய நிலையை காப்பாற்றி கொள்வதற்கு அவனுக்கு உதவி தேவை. அது கடவுள் உதவி செய்து அவனை தொடர்ந்து வழி நடத்துகிறார் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம், வரிசையா பார்த்தோம். ஒரு நீதிமான், அந்த நீதிமான்ன்றது கடவுள் கொடுத்த நீதி, தன்னுடைய சுயத்தினால் வந்த நீதி அல்ல, அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தோம். அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மனுஷங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அதை அப்படி அழுத்தி சொல்றேன்னா, சில பேர் மனுஷ பிறவிகளே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாராடுறது கடவுள். ரட்சிக்கப்பட்டா அப்படி ஆயிடுவாங்களாட்டுறது. ஒரு நல்ல உடை உடுத்திக்க கூடாது, மூஞ்சியில சந்தோஷங்கள் இருக்கக்கூடாது, ஒரு ஜாலியா இருக்கக்கூடாது. என்ன நீங்கெல்லாம் இதை பண்றீங்க அப்படின்னு கேட்கறது. கொஞ்சம் சிரிச்சா சத்தமா, என்ன நீங்க சிரிக்கிறீங்க? மனுஷன் தானே, மனுஷன்னா சிரிக்கத்தான் செய்வாங்க. நீங்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க? நான் வேற என்ன போட்டுக்கணும்னு சொல்லுங்க. நீங்களெல்லாம் சாமியார் மாதிரி தானே தெரிவிங்க. நீங்களெல்லாம் என்ன முடி வெட்டி இருக்கிறீங்க, ஸ்டைலா முடி வெட்டுறீங்க, இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கறதுக்கு முனைகிறாங்க. ஏன்னு கேட்டா, தேவனுடைய பிள்ளை என்று சொன்னா இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்ற ஒரு முறைகளை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த முறைகள் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா, மாற்று மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்குள் நுழைத்து வைத்திருக்கிறாங்க. மாற்று மதத்துல எப்படி மொட்டை தலையை நாட்ட முடி வெட்டிக்கிட்டு செருப்பு கூட போடாம, இதையெல்லாம் அவங்க கிருகியினால கடவுள்கிட்ட போயிடலான்னு நம்புகிற அவங்களுடைய நம்பிக்கை. புற மதத்துடைய நம்பிக்கை என்ன? செத்ததுக்கு அப்புறம் கூட சடங்கு பண்ணி ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த இதெல்லாம் சாம்பலையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க இல்லையா? ஆனா நாம பரலோகத்துக்கு போறதுக்கு நம்மளால் ஒன்று ஆகாதுன்னு வேதம் சொல்லுவார். இயேசு கிறிஸ்துடைய கிருபை, தேவன் நம்ம மேல காட்டின கிருபை, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த காரியம், அதை நம்ம விசுவாசித்து அதுல தங்கி இருக்கும் பொழுதுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு தொடர்ந்து பரலோகத்துக்கு போறோம்னு சொல்லும், இல்லைங்களா? அதுக்கு மாறாக நாம பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படி ரட்சிக்கப்பட்டவங்க தொடர்ந்து வேதத்தின் அடிப்படையில வாழ வேண்டியது அவசியம், இல்லைங்களா? இருந்த போதிலும் நாம் மனிதர்கள் தானே, இல்லைங்களா? ஆனா அதுக்கு மாறுபட்டவங்க மாதிரி நடக்கிறதுக்கு முயற்சி சொல்றாங்க. ஆனா வேதங்க நமக்கு அந்த சங்கீதத்துல பார்க்கும்போது அவன் ஒன்று பிரபலமானவன் என்று சொல்லியும் சொல்லல, இல்லைங்களா? பயங்கரமான அறிவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்ல, சாதாரண மனிதன். அந்த மனுஷன் பாக்கியவான்னு தானே சொல்லுது. அந்த மேதாவி பாக்கியவான், அந்த பிரபலமானவன் பாக்கியவான்னு சொல்லி, சாதாரண மனுஷன். அவன் தேவனால் மீட்கப்பட்டு கடவுளுக்காக வாழும்படி அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறப்ப, முதல்ல நம்ம பார்த்தோம் பாக்கியவான் எப்படிப்பட்டவன் பார்த்தோம். கடந்த வாரத்துல பாக்கியவான் தன் வாழ்க்கையில எவைகளை எல்லாம் தவிர்க்கிறான் என்று சொல்லி பார்த்தோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையை அவன் தவிர்க்கிறான் என்று சொல்லி பார்க்கிறான். அவர்கள் கொடுக்கிற அறிவுரைகளை அவன் தவிர்க்கிறான். இப்ப நான் அதை விளக்கப்படுத்தி உங்களுக்கு சொன்னேன். துன்மார்க்கர் என்று சொல்லும் போது அவர்கள் கடவுளை அறியாதவர்களாகவும் இருக்கலாம், கடவுளை அறிந்தவர்கள் என்று சொல்லுகிற வேறு மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்துவத்துல கூட இருந்தும் போலி போதனைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் சிந்தனையின் அடிப்படையில பார்த்தா வேறு விதமான காரியங்களை கொண்டிருப்பார். அப்ப எவல்யூஷன் தியரி பத்தி சொன்ன, பரிணாம கோட்பாட்டை பத்தி நம்ம பார்த்தோம். எல்லாம் தானாக வந்தது என்று நம்புகிறார்கள். அப்ப அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. அதே போல கடவுள் தான் எல்லாம் படைத்திருக்கிறார் என்று படைப்பின் கோட்பாட்டை நம்பினாலும் கூட, சிலர் மாற்று மதத்தில் இருக்கிறவங்க, மற்ற காரியத்தில் இருக்கிறவங்க நம்பினாலும் கூட, அவங்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில அவர்கள் கடவுளை நம்புறாங்க, இல்லைங்களா? அப்ப அந்த சிந்தனைகள் தான் அவங்க மைண்ட்ல இருக்கும். அப்ப அதைத்தான் மற்றவர்களுக்கு கடத்தி கொண்டு இருப்பார்.
அவங்களுடைய அறிவுரைகளின்படி நம்ம வாழ்றதுக்கு முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக சீரழிந்து போவோம் என்று சொல்லி பார்ப்போம். ஒரு தனி மனித சிந்தனை, உளவியல் சிந்தனை, இப்படி எல்லாம் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, உளவியல் சிந்தனையை பத்தி எல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா? அவன் அவனுக்கு எது நல்லதுன்னு தோன்றுதோ அது நல்லது. இன்றைக்கு நல்லதுன்னு தோன்றுகிறதை நாளைக்கு கெட்டதுன்னு சொல்லுவான். இன்னைக்கு கெட்டதுன்னு சொல்றத நாளைக்கு நல்லதுன்னு சொல்லுவான். அவனுக்கிட்ட ஒரு நிரந்தரமான கோட்பாடுகள் இல்லை. அது நாளுக்கு நாள் மாறுபடுகிறதாக இருக்கும். அதனாலதான் அது பேர் தான் பரிணாம வளர்ச்சின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆனா வேதம் அப்படி இல்லை. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இதில் உள்ள வார்த்தைகள் ஒன்று ஒளிந்து போகாதுன்னு சொல்லு. அப்புறம் வேதத்தை புரட்டுகிறவர்கள் அவங்க கொடுக்குற அவங்க சிந்தனையும் கூட இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்து மதத்துடைய சாயலை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த விதத்துல நம்முடைய சிந்தனைகள் இயங்க ஆரம்பிச்சு. அப்ப துன்மார்க்கருடைய அறிவுரைகளை நாம் கேட்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கணும். அந்த வருகிற அறிவுரை வேதத்திலிருந்து வருகிற அறிவுரையா அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கைய அப்படி நம்ம பார்க்கறதுக்கு பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா ரொம்ப மோசம். அப்போ துன்மார்க்கருடைய அறிவுரைகளை நாம் கேட்கக்கூடாது. அதை பாக்கியவான் தவிர்க்கிறான் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கைக்கா இருக்கட்டும், எதுவாயினும் கூட அவன் வேதத்துல தங்கி இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கணும். துன்மார்கன் அவன் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை சொல்லுவான். நாங்க இப்படித்தாங்க எங்க குழந்தையெல்லாம் வளர்த்தணும் அப்படின்னு அவருடைய சிந்தனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. குடும்ப காரியத்துக்கு கூட அப்படித்தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? உளவியல் சிந்தனை இருக்கிறவங்க சொல்றதான் சொன்னேன் இல்லைங்களா? கல்யாணம் ஆன ஒரு ஆண் கல்யாணம் ஆகாத தன்னுடைய நண்பர்கிட்ட என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் பண்ணிக்காதது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு இல்லைங்களா? அதுக்கு கேவலமான ஒரு விஷயம் இல்லையா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் சிந்தனை, அவனுக்கு ஒழுக்கம் இல்லை, சிந்தனை இல்லை, குடும்பம்னா என்னன்னு தெரியல, வேதம் சொல்ற காரியங்களை பத்தின அறிவு இல்லை. ஆகவே அவன் அப்படி சொல்லுகிறான். ஏன்னா அவன் வாழ்க்கை தாறுமாறாகப்பட்டிருக்கு. அதனால அது சொல்ல மாட்டான் இல்லைங்களா? ஆனா ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை என்ன சொல்லுவான்? திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அது காட்டுது வழியை இல்லைங்களா? அப்போ பாருங்க, இதெல்லாம் நான் நினைச்சு பாக்குறீங்க நீங்க சிந்தனையில உங்க குடும்பத்தை இல்லைங்களா? அப்ப நல்ல குடும்பமாக இருந்து நம்ம சிந்தனையில இருந்தா நம்ம அப்படித்தான் நினைப்போம். குழந்தைகளை கர்த்தருக்கென்று வளங்க அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? நல்ல முன்மாதிரியா சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லுது. இதையெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுவாங்க. ஆனா துன்மார்க்கனுக்கு அப்படி இல்லை. அவனுடைய கேடுகட்ட எக்ஸ்பீரியன்ஸை மனிதர்கள்ட்ட கடத்திக்கிட்டு இருப்பான் இல்லைங்களா? ஒரு தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இப்படியெல்லாம் வாழ்ந்தா கடவுளுக்கு பிரியமா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. துன்மார்க்கம் என்ன சொல்லுவான்னா, ஒரு வியாபாரத்துக்குரிய காரியத்துல என்ன சொல்லுவான்? நீங்க இப்படியெல்லாம் வாழ்ந்தா பொழைக்க முடியாதுன்னு சொல்லுவான். நீங்க இவ்வளவு உண்மையாலாம் இருக்கக்கூடாது, இப்படி இருந்தா எப்படி பொழைச்சிங்க? இல்லாதவன்கிட்ட கொடுத்து இருக்கிறவன்கிட்ட கொடுக்கணும், ஒரு சமமா ஒரு வியாபாரம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் கத்துக் கொடுக்கும். ஆனா வேதம் அப்படி கத்துக் கொடுக்காது. நீ எப்பொழுது தேவனுக்கு பயந்து உண்மையா இரு அப்படிதான் சொல்லுங்க இல்லைங்களா? இத்தனை காரியம் இருக்கு. அப்ப துன்மார்க்குடைய ஆலோசனையை பாக்கியவான் தவிர்க்கிறான்னு சொல்லி பார்க்க. பாவிகளுடைய வழியில் அவன் நிக்கிறது இல்லை. பாவிகளுடைய வழி என்னது? ஐக்கியம். நம்ம யாரு கூட ஐக்கியப்படுகிறோம் என்று இருக்கிறது. நம்ம யாரு கூட இருக்கிறோங்கிறத பொறுத்துதான் நாம என்னவா இருப்போன்றதே தெரியும் இல்லைங்களா? அதான் சொல்றீங்களா, நல்ல ஒரு அறிவாளியோட இருந்தா இவனும் அறிவாளியா மாறுவான். ஒரு 4 பைத்தியக்காரனோட சுத்திக்கிட்டு இருந்தா இவனும் 5வது பைத்தியக்காரராய் மாறிவிடுவான். அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துடும் இல்லைங்களா? ஏன்னா உலகத்தாரையும் சொல்றேன், உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் நண்பன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு தெரிஞ்சாலும் அவங்க கேரக்டர் தான் கூட இருக்கணும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க கூட தானே சுத்திக்கிட்டு இருக்க, பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப அவனுக்கு கடத்தி இருப்பான் எல்லா காரியத்தையும். அப்ப அவங்க வழி வேற, நம்ம வழி வேற. பாக்கியவான்கள் நீதிமான்களோடு தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு கடவுளுடைய காரியத்துல இருக்கிறாங்க. அப்போ அடுத்து பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்றது கூடாது, அதையும் பாக்கியவான் தவிர்க்கிறான் என்று சொல்லி பார்த்தேன். ஏன்னா பரியாசக்காரன் அப்படின்னு சொல்லும் போது வெறும் ஜோக் பண்றவன் நினைச்சிடக்கூடாது, தேவனை இகழுகிறவன் என்று. அவன் தேவனை இகழுகிறான்.
பல விதங்கள்ல இகழுகிறான். நம்ம பார்த்த வெளிப்பிரகாரமா இகழாட்டியும் கூட பல விதங்கள்ல இகழுகிறான் என்று சொல்லி பார்க்கணும். அப்படிப்பட்ட மனிதர்களோடு கூட நாம இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பரிசுத்தவானோடு பாவிகளுடைய நட்பை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பார்த்தோம் 2 வாரமா பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 2 காரியத்தை நம்ம இந்த வேத பகுதியிலிருந்து சிந்திக்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கறது, பாக்கியவான் எவற்றில் சந்தோஷம் அடைகிறான் என்று சொல்லி பார்க்கணும். 2ஆம் வசனத்தை நாம இன்னைக்கு சிந்திக்கலாம். பாக்கியவான் எவற்றில் சந்தோஷம் அடைகிறான். எதுல அவனுக்கு சந்தோஷம்? வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து என்று சொல்லி சொல்லுகிறது. 2ஆம் வசனம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த பிரியமாய் அப்படின்னு சொல்றது மகிழ்ச்சியாய் அப்படிங்கிற காரியத்தை காட்டுது. எதுல ஒரு பாக்கியவான் மகிழ்ச்சியா இருக்கிறான்? அவன் வேதத்துல மகிழ்ச்சியா இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்க. மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? ஒரு உயர்ந்த காரியம் அவனுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அவனுடைய இருதயம் வெறுமையா இருக்கிறதுக்கு படைக்கப்படலை. ஆண்டவர் மனுஷனை அப்படி படைக்கல, அப்படி இருக்கிறதுக்காகவும் இல்லை. மனிதன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் அந்த மனிதனை படைத்திருக்கிறார். பாவம் வந்ததுக்கு அப்புறம் பலவிதமான துன்பங்கள் வந்தது உண்மையா இருந்தாலும் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம். மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா போச்சு இல்லைங்களா? அப்ப அவனுடைய இருதயம் வெறுமையா இருப்பதற்காக படைக்கப்படவில்லை. அதோடு கூட அந்த இருதயம் வெறுமையாகவும் இருக்காது. அதாவது நல்ல காரியங்கள்னால அது நிரப்பப்படலை அப்படின்னு சொன்னா, தேவையில்லாத காரியங்கள்னால அது நிரம்பி போய்விடும். அது நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதன் வெறுமையா இருக்க முடியாது. கெட்டதை மனுஷன் தவிர்த்தான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில நல்லது சேரும். நல்லதை தவிர்த்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில தீமை ஆட்டோமேட்டிக்காக நிரம்பிவிடும் அவனுடைய இருதயத்துல இல்லைங்களா? அப்ப இருதயங்கிறது வெறுமையாக இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஏதாவது ஒண்ணு அவனுடைய இருதயத்தில் இருக்கும். ஒண்ணு தீமை இருக்கும், இல்லைன்னா நன்மை இருக்கு. எதுல நம்ம நிரப்புறோமோ அது நிரம்பி இருக்கும் என்று சொல்லி பார்க்க. இப்போ உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார் ஆரம்பத்துல. அதுக்கு பின்பதாக இந்த 40 நாள் உபவாசத்துக்கு பின்பதாக சாத்தான் அவரை சோதிக்கும்படியாக பல காரியங்கள் அங்க செய்யறத பாக்குறோம். இந்த கல்லை, நீ தேவனுடைய குமாரனானா இந்த கல்லை அப்பமாக்குன்னு சொல்றதா இருக்கட்டும், நீ தாள குதின்னு சொல்றதா இருக்கட்டும், நீ என்னை பணிந்து கொள் அப்பொழுது இதெல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் எல்லாவற்றிலும் வேதத்தை காட்டி அவனை ஜெயிக்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு பின்னாடி வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, மத்தேயு 4:11 நம்ம பார்த்தோம்னு சொன்னா அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி நம்ம. பிசாசு விலகி போன உடனேயே அங்கே இன்னொன்று நடக்கிறது. தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்க. அப்ப நம்முடைய இருதயத்துல நன்மை நிரம்பிச்சு அப்படின்னா தீமை இருக்காது, தீமை விலகி போகும். தீமை நிரம்பிச்சு அப்படின்னு சொன்னா நன்மை அங்க இருக்காதுன்னு சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப நம்ம கெட்டவைகளை தவிர்த்தோம்னு சொன்னா நன்மையானது நம்மை சேரும். நன்மையானவர்களை நம்ம விளக்கணும்னு சொன்னா தீமை நம்மை சேரும் என்று சொல்லி பார்க்கணும். பலவிதமான கெட்ட காரியங்கள் நம்முடைய பெருக ஆரம்பித்து விடும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அப்ப நம்முடைய இருதயத்தை நாம கோதுமை மணியினால நிரப்பல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பிசாசு பதர்களை நிரப்பி வைத்து விடுவான் இல்லைங்களா? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க இந்த ஆறு வாய்க்கால்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க இல்ல, ஊர்ல பக்கத்துல இல்ல, ஆறு வாய்க்கால்லாம் பார்த்தா தண்ணி நல்லா புரண்டு ஓடுகிற பொழுது நல்லா அழகா தண்ணி இருக்கு, சுத்தமா இருக்கும். ஏன்னா அது தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால சுத்தமா இருக்கும். அதுல பலர் குளித்து சந்தோஷம் அடைகிறார் இல்லைங்களா? திடீர்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு தண்ணி நிறுத்திட்டாங்க, வந்துகிட்டு இருந்த தண்ணி நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அந்த அவர்கள் குளித்த இடத்துக்கு போய் பார்த்தா, ஒரு நாள் விட்டு போய் பார்த்தா அந்த இடம் நம்ம குளிச்ச இடம் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சாக்கடை மாதிரி நின்றுகிட்டு இருக்கும், தண்ணி அழுக்கு பிடிச்சி போய் நிற்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க நன்மையானது இல்லாததுனால அந்த தீமையானது நிரம்பி விட்டுருது, அழுக்கு நாட்டம் இல்லைங்களா? அது போலதான்
நாம வேதத்துல மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் பிசாசானவன் இந்த உலகத்துல பலவிதமான காரியங்கள்ல, அசிங்கங்கள்ல, இச்சைகள்ல, மோசமான சிந்தனை, கெட்ட குணங்கள், மற்றவங்களுக்கு எதிர்க்கிறது, மற்றவங்களை பகைக்கிறது, எல்லா விதமான காரியத்தையும் நம்மள பெருக்கிறதுக்கு பார்ப்போம். நம்மள தொடர்ந்து பாவம் இருக்கிறதுனால நம்ம அதை செய்கிறதா இருந்தாலும் கூட அதை செய்யாம இருக்கும்படிக்கு தான் கடவுள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்காரு. அதற்கு எதிர்த்து போராடுறோம் இல்லையா? இப்போ நம்ம இந்த வேதத்துல நாம் நிறைந்து வாழல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பிசாசு பதர்களை நிரப்புவான். தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்துடும் இல்லைங்களா? இப்ப ஆரம்பத்துல கூட சொன்னேன், நாம் மற்றவங்க நமக்கு செய்த தவறுகளை நம்ம மன்னிக்கிறது இல்லை. இப்போ வேதம் படிச்சாதான் சொல்லும், நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிங்கள்னு சொல்லும். படிச்ச உடனே நமக்கு என்ன தோணும்? நம்ம மன்னிக்கணும், ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணும். இப்ப நீங்க வேதத்தை படிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய இருதயத்துல நிரப்பாம இருப்பீங்க. இப்ப பிசாசு வேறு வார்த்தைகளை நிரப்புவான். நீ எத்தனை நன்மை செஞ்ச அந்த குடும்பத்துக்கு, அவங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்ச, ஆனா அவங்களோ நன்றி அறிதல் இல்லாம போயிட்டாங்க. அவங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, அவங்கள பார்த்தா கூட திரும்பிக்கணும். இன்னுமே நமக்கு அவங்க ஒரு பரம எதிரி மாதிரி அவனுங்க மனசுக்குள்ள கோட்டை கட்டிக்கிட்டு இருப்பான். அது காரணம் என்னன்னா, இப்ப நீங்க கோட்டை கட்டுறதுனால யாருக்கு நட்டம்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் கெட்டழுவீங்க. உங்களுக்கு செஞ்சவங்க அவங்க நல்லாதான் போயிட்டு அதுக்கு யாரும் கூட பண்ணி இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க நைட்டு தூங்கும்போது நினைச்சு, காலையில எந்திரிச்சு நினைச்சு, வழியில பார்க்கும்போது நினைச்சு, இவ பாதி ஜீவனே போயிடும். இப்படியே நினைச்சு நினைச்சே வாழ்க்கையில பாதி ஆயுசே போற மாதிரி இல்லைங்களா போயிடும். அப்ப பிசாசு நாளுக்கு நாள் என்ன பண்றான்னா பதரை நிரப்புகிறான். கெட்ட காரியங்களை, நம்மள இருக்கிற பாவத்தை பயன்படுத்தி இன்னும் கெட்ட கெட்ட காரியங்களை நம்மள அதிகமாக பயன்படுத்துறோம் இல்லைங்களா? நம்ம மன்னிக்கணும் இல்லைங்களா? மன்னிப்பு தான் மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? மன்னிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால நம்முடைய இறுதி வேதத்தினால் நிறைந்து மகிழ்ச்சியை அடையும்படிக்கு நாம் நாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாக்கியவான் வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறான், வேதத்துலதான் சந்தோஷப்படுறான். அது கர்த்தருடைய வார்த்தை இல்லைங்களா? அப்ப மகிழ்ச்சியோடு மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா? அதை அடையாத மனிதனுடைய வாழ்க்கையில முழு அழகையும் அதனுடைய அர்த்தத்தையும் அந்த மனிதன் விளங்கி கொள்ளாமல் வாழ்கிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். வாழ்க்கைனா என்னன்னு தெரியலேன்னு அர்த்தம். ஆண்டவர் படைச்ச நோக்கெல்லாம் தெரியாம அவன் வாழ்றான் இல்லைங்களா? இப்ப மகிழ்ச்சியோடு மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறான். அதை அடையல அப்படின்னா வாழ்க்கையினுடைய அழகை, அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் உணர மாட்டீங்க. வெறுமனே எப்போ பார்த்தாலும் சண்டை தான் இல்லைங்களா? எவன் என்ன சொல்லுவான், எங்க போவான், யாரை கெடுக்கிறது, பிசினஸ் பண்றது, எதையா ஒண்ணு பாருங்க. நீங்க காலையில இருந்து நினைச்சு பாருங்க, எப்பயாவது அவனுக்காவது தீங்கு நினைச்சுக்கிட்டே இருந்துகிட்டு போயிட்டு வந்துகிட்டு தான் இருப்பீங்களே தவிர உங்களுடைய வாழ்க்கைய நீங்க மகிழ்ச்சியா வாழணும்னு நினைச்சிருக்கவே மாட்டீங்க இல்லைங்களா? இது ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, நான் அதுல சந்தோஷமா இருந்து வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்களுக்கு என்ன பண்ணணும், இப்படி பிரச்சனை இருக்குது, அப்படி பிரச்சனை இருக்குதுன்னு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு 24 மணி நேரம் இதையே நினைச்சுக்கிட்டு தூங்கி தூக்கத்து கனவுல கூட அதுதான் வரும். காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் அதுதான் முன்னாடி நிற்கும் இல்லைங்களா? அப்போ மனுஷன் மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்ன விதமான மகிழ்ச்சியோட அவன் வாழலினா வாழ்க்கையின் அழகை, முழு அழகையும் அவன் பார்க்கறது இல்லை. அது அர்த்தத்தையும் விளங்கி கொள்ள மாட்டான், விளங்க மாட்டான். இந்த உலக மனிதர்களை எடுத்துக்கோங்களே, அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏதாவது லீவை, ஒரு விடுமுறைய விடுறாங்க இல்லைங்களா? ஒரு ஜாலியா ஒரு ஹாலிடே எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு பல காரியங்களை செய்ய முயற்சி பண்றாங்க. இல்லைன்னா ஏதாவது திருவிழா மாதிரி ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அந்த நாள்ல ரொம்ப சந்தோஷமா நம்ம இருக்கணும்னு நினைச்சு முயற்சி பண்றாங்க. இந்த விதமாக ஒரு கிறிஸ்துவன் அப்படிப்பட்ட நாட்களை நாம் தெரிந்து கொண்டு விசேஷமாக அதுல சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவசியம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஓய்வு நாளை சொல்லல, ஓய்வு நாள் விசேஷமான நாள், கர்த்தருடைய நாள், அது மனமகிழ்ச்சியின் நாள் தான். ஆனா இந்த மனிதர்களை போல, உலக மனிதர்கள் போல அந்த ஒரு குறுகிய நாள்ல தான் மனுஷனுக்கு சந்தோஷம் வருதா, ஒரு விடுமுறை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போறது வர்றதுலதான் நம்ம என்ஜாய்மெண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. வேதம் சொல்லும் போது பாருங்களேன், சங்கீதம் 37:4 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 37:4 பாருங்க,
கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி சொல்ல. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லுங்க. இல்லைங்களா? அப்ப எல்லா நேரத்திலும் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருன்னு சொல்லு. கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி அறிதலோடு வாழுகிற பொழுது நாம் சந்தோஷமாக மற்றவர்களை மன்னிப்போம், மற்றவர்கள் மேல் இறக்கப்படுவோம், இல்லைங்களா? தேவனை மையப்படுத்துவோம், பிள்ளைகளை சகல விதத்துல வளர்ப்போம், குடும்பத்துல நல்ல உறவு குள்ள இருப்போம். இதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்கிற பொழுது எல்லாம் நன்மையான காரியமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். துன்பமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிகழுகிற பொழுது கூட அதையும் நன்மையாகவே பார்க்கிற இருதயம் நமக்கு இருக்கும். இல்லைங்களா? இப்ப நம்ம தொடர் வேத வாசிப்புல வாச்சு இல்லைங்களா? ஆண்டவர் 40 வருஷம் அவங்கள நடத்திக்கிட்டு வந்தாலும் கூட அவங்களுடைய கால் வீங்கல, அவங்களுடைய செருப்பு பலதாய் போகவில்லைன்னு சொல்லி சொல்லுது. இல்லைங்களா? அவங்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லைன்னு சொல்லு. பாத்தீங்களா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில தீமைகளை அனுமதிக்கிறது கூட நம்முடைய நன்மைக்காக தான் இருக்கும். நமக்கு தான் அது தெரியாது. நம்ம உடனடியாக சந்தோஷமா இருக்கும்போது மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்னு நினைச்சுப்போம். துன்பமா இருக்கும்போது கூட துன்பம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது கூட அது ஆண்டவர் நன்மைக்காக இருக்கலாம். நல்லா நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, காலில் பெருவரல்ல நச்சுன்னு இடிச்சிருது. நீங்க வாட்டுக்கு அப்படியே சம்பரமா அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஜாலியா அப்படியே போயிட்டு இருக்கீங்க ரோட்ல, நீங்க தான் நெஞ்சு அப்படியே இப்படி பார்த்துட்டு போறாங்க இல்லையா, போயிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. காலில் நச்சுன்னு இடிக்குது, பார்த்தா நகம் பேந்துருச்சு, வலி, சரியான வலி. கீழே குமிஞ்சு உக்காந்து காலை பார்க்குறீங்க, ரத்தம் வருது, கண்ணீர் வேற வருது. அதை அப்படியே தொட்டுட்டு கொஞ்சம் பக்கத்துல பார்த்தா அங்க ஒரு மோசமான குழி இருக்கு. சரிங்களா? பெரிய குழி ஒண்ணு இருக்கு, சரிங்களா? தோண்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு என்ன தோணும்? இன்னும் கொஞ்ச நேரம் வானத்தையே பார்த்துக்கிட்டு போயிருந்தா அந்த குழியில விழுந்து ஆளே க்ளோஸ் ஆயிருக்கும். ஏதாவது செப்டி டேங்க் மாதிரி வச்சிருந்தாங்கன்னு திறந்து வச்சிருந்தாங்க. நல்ல வேலை அந்த கால் இடிச்சதே பரவாயில்ல, இப்பதான் கொஞ்சம் கீழே குமிஞ்சு பாக்குறதுக்கான சிந்தனை வந்தது. நம்ம பாட்டுக்கு நடந்து போயிருந்தா அந்த குழியில விழுந்து ஆளே க்ளோஸ் ஆயிருப்போம். அதுக்கு இந்த கால் அடிபட்டது எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைப்போம் இல்லையா? அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில சிலது ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுவும் நம்முடைய நன்மைக்காக தான். பெருசா நம்ம அழிந்து போகாதபடிக்கு. பிள்ளைகளை நம்ம ஏன் தண்டிக்கிறோம்? பெருசா அழிஞ்சு போகாதபடிக்கு தான். இன்னைக்கு நாம் பிள்ளைகளை தண்டிக்கிறோம். ஒரு நாள் அப்படி தண்டிக்காம விட்டுருந்தோம்னா போலீஸ்காரன் தண்டிச்சுக்கிட்டு இருப்பான். குச்சி பெருசா இருக்கும், இங்க கொஞ்சம் குச்சி சிறுசா இருக்குது, அங்க குச்சி பெருசா இருக்கும், ஸ்டேஷன்ல உட்காந்துருப்பான். இல்லைங்களா? அப்ப இந்த சின்ன காரியங்கள் பெரிய காரியங்களை தடுக்குது இல்லைங்களா? அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் கூட ஆண்டவருடைய அனுமதி இல்லாம வராது. ஆண்டவர் நம்ம மட்டும் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்வெளியை தொடுகிறான்னு சொல்லி. இல்லைங்களா? தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல நான் உங்களை சிச்சித்தேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம அப்படி பாக்குற இருதயம் நமக்கு வந்துடும். அதுலயும் நம்ம சந்தோஷம்தான் படும். பெரிய ஆபத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாத்துறாரு, புத்தி கூட்டுறாரு. ஒருவேளை நம்ம நல்லா மிதப்பா இருந்தோம்னா ஒருவேளை பாவம் செஞ்சாலும் செஞ்சிருவோம். அதனால கொஞ்சம் அடிக்கடி சில இன்னல்கள் வர்றது கூட வாழ்க்கையில நல்லது, இல்லைங்களா? ஏன்னா நம்மளுடைய காரியம் கண்ணை மறைச்சிரும், இல்லைங்களா? நமக்குள்ள சில அடி போட்டாதான் நம்ம கண்ணை திறந்தே பார்ப்போம். ஓ, இப்படி இருக்குதா விஷயம் அப்படின்னு பார்ப்போம், கீழே தெரியும், இல்லைங்களா? இல்லைன்னா அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவர் சொன்ன ஓமையில இருக்கிற நாளெல்லாம் கீழே படுத்திருக்கிறவன் கண்ணுக்கு தெரியல, லாசர். நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் சொல்ல இங்க நடக்கும் போதெல்லாம் சம்பரமா நடந்துகிட்டு இருந்தா என்ன பண்றது? அதனால அதையும் நம்ம நன்மையா பார்ப்போம். அதனால கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம கடவுள் இடத்துல மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது அவசியம். அதுலதான் சந்தோஷம் இருக்கு. பாருங்க, பக்தியா தேவ பக்தியா நடக்கிறது அப்படிங்கிறது ஸ்பர்ஜன் சொல்றாரு. தேவ பக்தியா நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு மருந்து சாப்பிட்றது மாதிரி இருக்குன்னு சொன்னா அந்த பக்தியினால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. கடவுளை தேடுறது ஏதோ கசப்பான மாத்திரையை வச்சு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி, எதெல்லாம் ஒரு டானிக்கு கசப்பான டானிக்கை ஊட்டுற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா அந்த பக்தியினால பிரயோஜனம் ஒன்று இல்லைன்னு சொல்றார்.
இல்லைங்களா? ஒரு குற்றவாளியை சாட்டையினால் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகிற மாதிரி அந்த மனநிலையோடு நீங்க சிலர் சபைக்கு வருகிறீர்கள்னு சொல்லி அந்த காலத்துல, அவர் இருந்த காலத்துல போதகராக இருந்தபோது சொல்றார். குற்றவாளி கழுத்தை பிடிச்சி சாட்டையில வெளுக்கிறதுக்கு கூப்பிட்டு வர மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சே, போய் ஆகணுமே, என்ன பண்றது அப்படின்னு. சரி, பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு எதிர்ச்சொல்லிங்களான்ற மனநிலையில வந்தீங்கன்னா அது சொல்றாரு, அதனால என்ன பிரயோஜனம்ன்ற. நீங்களோ பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு ஆர்வத்தோடு ஓடி வருகிற பிள்ளைகளுடைய மனநிலையோடு முழு மனதோடு தேவனுடைய வீட்டிற்கு வாங்க, அதைத்தான் நான் விரும்புறேன்னு சொல்றேன். பிள்ளைங்களுக்கு இப்போ ஓடி வருவாங்களான்னு தெரியல. அவர் காலத்துல சொல்றாரு, இப்போ ஸ்கூலுக்கு ஓடுறதுலதான் ஆர்வமா இருக்கிறாங்க. இங்க ஜெயில் மாதிரி ஆக்கிட்டாங்க வீட்டை. சரிங்களா? ஒரு காலத்துல வீட்டுல பெல் அடிச்சாங்கன்னா, ஸ்கூல்ல பெல் அடிச்சதுன்னா ஒடியாருவாங்க, வீட்டுக்கு போகலான்னு செம்ம ஃபாஸ்டா எப்படா பெல் அடிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்து ஒடியாருவாங்க. அந்த மாதிரி சந்தோஷமான மனநிலையோடு கூட நாம் தேவனுடைய சபைக்கு கடவுளை ஆராதிக்க வர வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க. ஏன்? அங்க தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்னுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க, அங்க இயேசு கிறிஸ்து பிரசன்னமாய் இருக்கிறாரு. ஆகவே நானும் அங்க இருக்கணும், சந்தோஷமா நாங்க கடவுளை ஆராதிக்கணும்னு சொல்லி அந்த மனமகிழ்ச்சியின் நாள்ல சபைக்கு வரும். இல்லை, அப்ப வாரம் முழுவதும் கடவுளோடு மனமகிழ்ச்சியா இருக்கிற மனிதனால் தான் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் மனமகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடியும். இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா வர முடியாது. ஒரு ஜெபம் பண்றதுக்கு ஒரு முடக்கம் எல்லாமே ஒரு இதாயிடும். ஏன்னா அது அவங்களுக்கு மகிழ்ச்சியா தெரியல, அது மகிழ்ச்சியா ஃபீல் ஆகல. ஒரு சடங்கு மாதிரி பண்றாங்க. அந்த சடங்கு ரொம்ப நாளைக்கு நிலைக்குமா? நிலைக்காது. அது மனமகிழ்ச்சியோடு நிகழ்கிற ஒரு விஷயம்தான் தொடர்ச்சியாக நிகழுமே தவிர ஒரு சடங்கு மாதிரி நடக்கிற விஷயங்கள் ஒரு காலத்துக்கு மேல நிகழாது. இல்லைங்களா? அப்ப பாருங்க, மனுஷன் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குற கடவுள் அதை எதிர்பார்க்கிறார். இல்லைங்களா? துக்கத்தோட இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. மனுஷன் அப்படி இருக்கிறதுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சந்தோஷத்தை நம்ம தானே கெடுத்துக்கிறோம். ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்ம நடக்கிறது இல்லை. அதனால துக்கமும் துயரமும் தொண்டை அடைக்குதுன்ற மாதிரி தான். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாததெல்லாம் பரிசுத்தம் நினைச்சுக்கிறது. இல்லைங்களா? இருதயம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுங்கிறத பார்க்காம வெறுமனே நம்முடைய உடைகளை வேறு விதத்துல பண்றதுனால ஒன்றும் நடக்க முடியல. இல்லைங்களா? அப்படி நினைக்கிறாங்க. அதிகமா சிரிச்சா பாவமா இருக்கும், கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதெல்லாம் நினைக்கிறாங்க. இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆபத்து. மெய்யான கிறிஸ்தவனுக்கு பரிசுத்த சந்தோஷங்கள் உண்டு என்று சொல்லி பார்க்க. பரிசுத்தமான சந்தோஷம் உண்டு. உலகத்துல இழிவான இச்சையான சந்தோஷங்களை மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அதை நம்ம செய்யக்கூடாது. இல்லைங்களா? அந்த சந்தோஷத்தை பத்தி சொல்ல. நியாயமாக பரிசுத்தவான் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் இருக்கிறது. தேவனுடைய 10 கட்டளைகளுக்கு எதிராக இல்லாமல் நமக்கு எந்த விதத்திலையும் ஆபத்தை உண்டு பண்ணாதபடிக்கு நாம் தேவனை தேடுகிறதுக்கு அந்த விதத்துல இருக்கிற பரிசுத்த சந்தோஷங்கள் உண்டு. இல்லைங்களா? அது நமக்கு சந்தோஷம் உண்டு. அதுல முதலா இருக்கிறது தேவனுடைய வேதத்துல பிரியமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் தேவனுடைய வேதத்துல பிரியமா இருக்கிறது தான் அதோடைய சந்தோஷத்துல முதன்மையா இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த வேதத்தை, இந்த சங்கீதம் நம்ம வாசிச்சோம் இல்லையா, 1ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலத்துல இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற புத்தகத்துல, வேத புத்தகத்துல 4ல் 1 பங்கு கூட இல்லை. ரொம்ப கொஞ்சம் தான் இருந்தது. அது அப்பத்தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தப்பட்டு வந்தது. எபிரேயர்ல சொல்ல மாதிரி பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அது வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு வந்தது. எப்படி ஒரு சிறு மலைத்துளி பெருவெள்ளமாக மாறுகிறதோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிப்படுத்தப்பட்டு வந்த வேதம் இன்றைக்கு முழுமை பெற்றதாக 66 புத்தகமாக நம்முடைய கரங்கள்ல இருக்கு. அன்றைக்கு அந்த கொஞ்சம் இருக்கும் பொழுதே சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி அதுல சந்தோஷமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா இன்றைக்கு 10 மடங்கு அதிகமா இருக்கிற நாம எந்த அளவுக்கு கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும்னு சொல்லி பாருங்க. முழுமையானது இருக்கு நம்ம கிட்ட. இல்லைங்களா? எந்த அளவுக்கு வேதத்தை நம்ம வாசிக்கணும், அதுல மகிழணும்னு சொல்லி பாருங்க. கிறிஸ்தவங்க ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும் தெரியுமா? வேதத்துல
அது தேவனுடைய பிரமாணம், அது கடவுளுடைய கட்டளை. தேவனுக்குரிய எந்த காரியமும் விசுவாசிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லைங்களா? பிசாசுக்குரிய எந்த காரியமும் தேவனுடைய பிள்ளைக்கு மகிழ்ச்சி கொடுக்காது. அது அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா, உலகத்தானுக்கு பிசாசனுடைய காரியங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும், தேவனுடைய காரியங்கள் கசப்புக்காய் மாதிரி இருக்கும். இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி கடவுளுடைய காரியம் கசப்புக்காய் மாதிரி இருக்குதா இல்லையா அப்படின்னு பாருங்க இல்லைங்களா? அப்ப அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு காலத்துல தூரமாக போய் படிக்கிறவங்க இருப்பாங்க, பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பெரிய காலேஜுகள்லாம் இருக்காது அவங்க வாழ்ற ஊர்ல. அதனால இப்ப இங்க இருந்து சென்னை போற தூரத்துக்கெல்லாம் போயிடுவாங்க. அப்போ பெருசா போக்குவரத்தெல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. நிறைய போக்குவரத்தெல்லாம் டக்கு டக்குன்னு வந்துட்டு போற மாதிரி எல்லாம் இருக்காது. அதோடு கூட பணமும் இருக்காது, அந்த அளவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் பணமும் இருக்காது. ஆகவே அங்க தங்கி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்லாம் இல்லையே, உடனே டக்குன்னு தகவல் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அன்றைக்கு லெட்டர் தான் எழுதுவாங்க. லெட்டர் எழுதி அனுப்பி அது ஒரு 4 நாள் கழிச்சு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் அதை பிரித்து பார்ப்பான். அப்படி பார்க்கிற பொழுது அப்பா கிட்ட இருந்து வர அந்த லெட்டரு அந்த பிள்ளைக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியை உண்டாக்கும். திறந்து பார்த்தா அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த எழுத்துக்களை உட்காந்து படிக்கிற பொழுது அப்பா நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சு நம்ம இருக்கிற தனியா பண்ணி என்ன பண்ற அப்படின்லாம் அதுல எழுதியிருப்பாரு அவருடைய அப்பா. உனக்கு அந்த இடம் வசதியா இருக்குதா, நானும் உன் அம்மாவும் இங்க உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது எழுதியிருந்தா அந்த பையனுக்கு அது ரொம்ப ஒரு வேதனை கொடுக்கறதா இருக்கும். அது அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சி இல்லைங்களா? அப்படி அவன் என்ன பண்ணுவான்னா அதை அடிக்கடி அந்த கடிதத்தை எடுத்து வச்சுட்டு தேவைப்படுகிற பொருட்களாம் எடுத்து படிப்பான். கிழிச்சு தூக்கி எறிய மாட்டாங்க இல்லைங்களா? அது மாதிரி வேதம் நம்முடைய பரலோக தந்தையிடத்துல இருந்து நமக்கு அனுப்பப்பட்ட கடிதம் போல. கடிதம் தான், கடிதம் போலன்னு சொல்லக்கூடாது, கடிதம் தான். அவருடைய கிருபை அது நமக்கு சொல்லுது. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற கிருபையை காட்டு. பாவிகளும் தேவனுக்கு எதிரானவர்களும் நரகாக்கினியின் பிள்ளைகளுமாய் இருந்த நம்மை மீட்பதற்காக தேவன் அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படி அவர் நம்ம மேல் வைத்த அன்பின்படி தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லுது. குமாரன் இந்த உலகத்துல அவர் தேவனாக இருந்தவர் இல்லைங்களா? அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த உலகத்துக்கு நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்து பலவிதமான அவமானங்களையும் அசிங்கங்களையும் பெற்று நம்முடைய பாவ நிவர்த்திக்காக அவர் சிலுவைக்கு போய் கோப நிவாரண பலியாக ஆய் தேவனுடைய கோபத்தை சமாதானப்படுத்தி நமக்கு நீதியை சம்பாதித்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குகிறார் என்று சொல்லி நாம் இதெல்லாம் அந்த வேதத்துல இருக்கு, நம்முடைய வேதத்துல இருக்கு. இதெல்லாம் யாருக்கு உணர்வை கொடுக்கும்? ரசிக்கப்பட்டவனுக்கு தான் உணர்வு. ஏன்னா அவனுடைய இருதயத்துலதான் மறுபிறப்பு, அவனுக்கு தான் மறுபிறப்பு நிகழ்ந்து இருக்குது. அவனை தேவனை தேடக்கூடிய உணர்வு இருக்கு. மற்றவர்களுக்கு அப்படி இல்லை. இப்ப எல்லாரையும் அப்படி கடவுளுக்கு நேரம் நடத்துபடிதான் ஆண்டவர் வார்த்தை அனுப்புகிறார் இல்லைங்களா? இப்ப பாருங்க, அதெல்லாம் அந்த புத்தகத்துல வேதத்துல இருக்கு. அதை வாசித்து வாசித்து அவன் அகமகிழ்கிறான். ஒருவேளை நான் உலகத்தானா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இன்னாரும் நான் இருந்திருப்பேனா இருக்க மாட்டேனா, இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடி இருந்தா நான் எங்க போயிருந்திருப்பேன், எனக்கு எந்த உறுதி இல்லையே அப்படிங்கிறத உணர்ந்து என்னை மீட்டதுக்கு நான் எந்த விதத்துல தகுதி, ஒரு தகுதியும் கிடையாது. ஆனா என்னை எவ்வளவு ஆண்டவர் நேசித்து வைத்திருக்கிறார்களோ உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றியோடு கூட இருப்பேன் இல்லைங்களா? இப்ப அந்த வேதம் தெய்வீக அதிகாரத்தோடு நம்ம இடத்துல வந்திருக்கிறதாகவே நாம் அதுல பிரியப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஒவ்வொரு வார்த்தையும் மனனம் செய்து அதை சந்தோஷமா வாழ்க்கையில வைத்து அதை சிந்தித்து பார்த்து வாழும். அதனாலதான் பாக்கியவான் வேதத்தில் சந்தோஷம் அடைகிறான் இல்லைங்களா? அவனுக்கு அந்த வேதத்தை படிக்கிறது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, தேவனை மகிழ்விக்கிறது, அதுல சந்தோஷம் இல்லைங்களா? உலகத்தை என்ன பண்ணுவான், மனுஷனை மகிழ்விக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யும். நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்ட அதை நிறைவேற்றியே தீருவாங்க இல்லைங்களா? ரொம்ப மோசம். இப்போ ஒரு விசுவாசி கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் சுருக்கமாக. ஏன் ஒரு விசுவாசி வேதத்துல பிரியமா இருக்கணும் அப்படின்னா, வேதம் போன்ற ஒரு புத்தகம் இந்த உலகத்திலேயே இல்லை.
பலவிதமான புத்தகங்கள் இந்த உலகத்துல இருக்கு, ஆனா வேதம் போடுற புத்தகம் இல்லை. ஏன்னா மற்ற புத்தகங்கள் எல்லாம் மனிதர்களால எழுதப்பட்டது, வேதமோ தேவ ஆவியினால் எழுதப்பட்டது, குறைபாடு இல்லாதது, அது தேவனுடைய அதிகாரத்தை தாங்கி வருகிறது, அதுல தெய்வீக தன்மை இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். மற்ற புத்தகங்களும் இல்லை, அது மனிதனுடைய சிந்தனை. இது நம்மை படைத்த ஆண்டவருடைய காரியம் அதுல இருக்கு இல்லைங்களா? அவர் நம்ம கிட்ட எழுதின லெட்டர். ஆகவே நான் அதுல பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். விசுவாசி அதுல அதுக்குதான் பிரியமா இருக்கிறான், மற்ற புத்தகங்கள்லயே. அதே போல வேதத்துல நியாயம் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுல தேவனுடைய 10 கட்டளைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு அந்த 10 கட்டளைகள் கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஒருத்தன் ஒழுங்கா கடைபிடிச்சான்னு சொன்னா மற்றவங்களுக்கு அவன் தீங்கு செய்ய மாட்டான், தன்னை போலவே பிறனையும் நேசிப்பான் என்று சொல்லிப்பான். ஏன் எத்தனை தீங்கு நடக்குது? அதுதான் காரணம். பாருங்க, கட்டளை சொல்லுது, என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்கிறதான்னு சொல்லு. இல்ல அதிக காரியத்தை மற்ற காரியத்தை எனக்கு மேல உயர்த்தாதேன்னு சொல்லு. மற்ற காரியத்தை கடவுளுக்கு மேல உயர்த்துகிறதுனாலதான் மனிதனுக்கு ஆசை இச்சைகள் பலவிதமான காரியத்துக்கு நாட்டம் கொள்றான், கடவுளா பாக்குறான் இல்லைங்களா? தன்னுடைய சொத்தை பணத்தை கடவுளா பாக்குறான், அதை கூட்டி சேர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிற முயற்சிகள்லாம் எடுக்கிறான், அதுக்கு யாரையெல்லாம் அழிக்கணுமோ அதையெல்லாம் அழிக்கிறான் இல்லைங்களா? அதே போல பாருங்க, அந்த சக மனிதனுடைய உறவுகள்ல சொல்லும் போது உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு 5ஆம் பாட்டுல சொல்லுது. அதை ஒருத்தன் ஒழுங்கா கடைபிடித்தானா தாய் தகப்பையன் ரோட்ல திரிகிறாங்க, அநாத இல்லத்துல ஏன் உட்காந்துருக்குறாங்க பாருங்க இல்லைங்களா? அதே போல கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லு. கொலை செய்யாதிருப்பாயாகன்றது எதை காட்டுது? நம்முடைய பேச்சு இல்ல, நம்முடைய அதாவது இருதயம், பேச்சு, செயல்லாம் மற்றவர்களை பேச்சு செயல்கள்ல நம்ம மற்றவர்களை மதிக்கணும்னு சொல்லு. நம்முடைய இருதயத்துல நம்முடைய பேச்சுல செயல்கள்ல மற்றவர்களை மதிக்கணும்னு சொல்லு. அப்படின்னா என்னன்னா, நம்ம மற்றவங்களுடைய பெயரை கெடுக்கிறதுக்கு இந்த வாயில தான் பேசுவோம், பராத பேச்சு பேசுறோம் இல்லையா? அதெல்லாம் அவங்கள கொலை செய்யறதுக்கு சமானம்னு சொல்லுது வேதம். வாய் தானே முதல்ல இருதயம் நினைக்கும், அதுக்கப்புறம் வாயில பேசும், செயல்ல செயல்படுத்தும். அதே போல விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்லுது. இப்ப இருதயத்திலும் பேச்சிலும் செயலிலும் தூய்மையா இருக்கும்படி அதை நமக்கு சொல்லுது இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் செஞ்சா ஒரு மனிதன் மற்றவனுக்கு தீங்கு செய்ய மாட்டான். அது தேவனுடைய நியாயம் அதுல காணப்படுகிறது என்று சொல்லி நான் பாரு. பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லு, திருடாதேன்னு சொல்லு இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம செய்கிற பொழுது, பிறனுக்குண்டான யாதொன்று இச்சையாதேன்னு சொல்லுது. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிற பொழுது நாம் மற்றவனுக்கு தீங்கு செய்ய மாட்டோம், நம்மை போலவே பிறனையும் நேசிப்போம் சொல்லி இந்த மகத்துவமான காரியத்தை வேதம் தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. நம்ம அதுல எவ்வளவு பிரியமா இருக்கணும் பாருங்க, வேற எதுவும் சொல்லி கொடுக்காது இல்லையா? அப்போ எந்த அதிகாரியாக இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கூட, அவன் கடவுளுடைய பிள்ளையாக இந்த கட்டளை கீழ்ப்படிவான்னு சொன்னா மற்றவங்க மேல ஆதிக்கம் செலுத்த மாட்டான். எல்லாம் அடிமைப்படுத்துறாங்க இல்லைங்களா? கடுமையா பண்றாங்க பாரு, அதெல்லாம் செய்ய மாட்டான். மற்றவங்களை மதிச்சு அவங்கள கருத்துல கொண்டு அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு முயற்சிப்பான். அந்த கட்டளைகள்லாம் பின்பற்றினான் தேவனுடைய பிள்ளை. இப்ப பாருங்க, அது மனித சட்டத்திட்டங்களை போல உருவாக்கப்படல இல்லைங்களா? அதை கடைபிடிக்க முயற்சிக்கிறவன் நியாயமாய் நடக்க வேண்டுங்கிறத அவனுடைய மனசாட்சியில உணர்வான். கடவுளுக்காக வாழணும், அதை செய்யணும். இப்ப வேலைக்கு போனா வேலையை ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சொல்லுது, திருடக்கூடாதுன்னு சொல்றேன். என் நேரத்தை இன்னொருத்தர்கிட்ட நான் வேலைக்கு போறேன், சம்பளத்துக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், அங்க போய் டிமிக்கி அடிச்சா நான் என்ன பண்றேன்? நேரத்தை திருடிக்கிட்டு இருக்கேன். அதை கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு, அப்ப நான் திருட மாட்டேன் இல்லைங்களா? இதெல்லாம் அவன் கத்துக்கிறான். ஓனரு உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கிறாரு என்று அறிந்து உங்களுடைய வேலைக்காரர்களை நீங்க தன்மையோடு நடத்துங்க, ஒழுங்கா நடத்துங்கன்னு வேதம் சொல்லுது. இப்ப அவங்க வேதத்தை படிச்சா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்வாங்க. அவங்கள கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க, அவங்கள கடுமையா நடத்துறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க, அநாகரிகமா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. பாருங்க, 10 கட்டளை எவ்வளவு விஷயம் சொல்லுது. இப்ப வேதாகமத்துல நியாயம் காணப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கணும்.
அதனால நம்ம வேதத்துல பிரியமா இருக்க வேண்டியது அவசியம். அதோடு கூட வேதத்துல உயர்ந்த ஞானம் காணப்படுகிறது இல்ல, வேதாகமத்துல உயர்ந்த ஞானம் காணப்படுகிறதுனால நாம் அதை விலையேற பெற்றதா அதை நம்ம பார்க்கணும், போற்றி பாதுகாக்க வேண்டியது அவசியம். அதை விலையேற பெற்றதாக நாம் போற்றுகிறோம், இல்ல சந்தோஷப்படும் இல்லைங்களா? ஏன்? ஜீவனுள்ளதுக்கு தேவையான, ஜீவனுக்கு போறதுக்கு தேவையான ஞானம் இந்த புத்தகத்துல இருக்கு. ஜீவனுக்கு தேவையான ஞானம் இதுலதான் இருக்கு. நித்திய ஜீவனை பெற்றுக்கிறதுக்கான ஞானம் இந்த புத்தகத்தில், வேதத்தில் காணப்படுகிறது போல வேற எதுலையும் காணப்படவில்லை. இதுலதான் ஜீவனுக்கு போறதுக்கான காரியம் இருக்கு இல்லைங்களா? உலக ஞானத்தை நம்ம பெறதுக்கு இந்த புத்தகத்துக்கு வருதில்லை. அதை காட்டிலும் மேலான அறிவை பெறுவதற்காக நாம் வருகிறோம். கடவுளை பற்றின அறிவை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். இந்த மனு குலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா உலக மனிதர்கள் சொல்லுவாங்க, மனித இயல்பை நாம் படிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்றது இல்ல, நம்மளை படைத்த தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லும். நாம் தேவனை பற்றி அறிந்தோம்னு சொன்னா நம்மை பற்றிய சரியான அறிவு நமக்கு இருக்கும் இல்லைங்களா? தேவனை பற்றின அறிவு நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்மளை பற்றின அறிவும் நமக்கு இருக்காது. தேவன் யார், எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சாதான் நாம் யார், எப்படி படைக்கப்பட்டோம், அதுக்கப்புறம் தேவனுக்கு எப்படி எதிராக போனோம், நாம் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறோம், நம்ம மீட்பதற்காக தேவன் நம்முடைய ரட்சிப்புல என்னெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சு நம்ம அவர் கீழ்ப்படிந்து வாழ்றீங்களா? இப்போ உயர்ந்த ஞானம் வேதத்துலதான் இருக்கு. ஜீவனுக்கு தேவையான ஞானம் அங்கதான் இருக்கு. வேற எந்த புத்தகத்திலும் ஜீவனுக்குரிய ஞானம் இல்லை. அதனால நாம் இதில் பிரியமா இருக்க வேண்டியது அவசியம். அதனால இந்த புத்தகத்துலதான் நம்ம கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்ம மீது பாராட்டின அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லப்பட்டதை பார்க்கணுங்களா? பரலோக ஞானம் வெளிப்படுகிறது இல்லைங்களா? அதனால இது நம்ம ரொம்ப கவனத்தோடு இதுல அன்பு கூர்ந்து அதுல நம்ம தெரியும். அதனால பாக்கியவான் வேதத்துல மனமகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுறான் இல்லைங்களா? அதோடு இந்த வேதம் உண்மையை பேசுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதர்கள் கற்பனை கதைகளை புனைந்து பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். நாவல்ல இருக்கிறாங்களா, கதை எழுதிட்டு இருக்காங்க. ஆனா இது உண்மையை பேசுகிறதாக இருக்கிறது. வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாதுன்னு சொல்லுது. புத்தகம் உலக மனிதனுடைய சிந்தனை புத்தகங்கள், இந்த உலக புத்தகங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா வேதம் அப்படிப்பட்டதல்ல, அது தேவனால் உருவாக்கப்பட்டது, தேவனால் கொடுக்கப்பட்டது, அருளப்பட்டதுன்னு சொல்லி நாம் பார்க்கணும். ஆகவே நாம் வேதத்துல பிரியமா இருக்க வேண்டியது அவசியம். இந்த காரணங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்விய உங்களை நோக்கி நான் கேட்கிறேன். இந்த வேதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்குதா? பாக்கியவான் இந்த வேதத்தில் சந்தோஷம் அடைகிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நீங்க அந்த விதத்துல இந்த வேதத்தை மனமகிழ்ச்சியோடு அதை பார்க்கறீங்களா? அதுல சந்தோஷப்படுறீங்களா? வேதத்தை அப்படி மனமகிழ்ச்சியோடு வாசிக்கிறீங்களா, சிந்திக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை நோக்கி கேட்டுப்பாங்க. நீங்க உங்க இருதயத்துல சிந்திச்சு பாருங்க. நான் கேட்கறது இந்த வேதத்தை வாசிக்கிறீங்களான்னு கேட்கல, அது யார் வேணாலும் வாசிப்பாங்க அது இல்ல, மகிழ்ச்சியோடு அதை வாசிக்கிறீங்களா அப்படின்றதுதான் கேள்வி. ஒவ்வொரு நாள் அதை எடுத்து இன்றைக்கு நான் வேதத்தை வாசிக்க வேண்டியது கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி சந்தோஷமோட நீங்க வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. ஏன்னா பாக்கியவான் வேதத்துல பிரியமா இருப்பான், அதுலதான் அவன் சந்தோஷம் அடைவான் என்று சொல்லி சொல்லுது. அவனுடைய சந்தோஷத்துல முதன்மையா இருப்பது வேதம் என்று சொல்லி. ஏன்னா வேதத்துல இருந்துதான் அவனுடைய மற்ற காரியங்கள் வாழ்க்கைக்கே போக முடியும். அதனால முதன்மையா இருக்கிறது வேதம். உடைய வாழ்க்கையில அப்படி நீங்க அதுல சந்தோஷமா இருக்கிறீங்களா, அல்லது கடமைக்குன்னு தயக்கத்தோடு அதை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க கடமைக்குன்னு தயக்கத்தோடு அதை வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற அருமையான விஷயங்களை உங்களால விளங்கி கொள்ள முடியாது. அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதை படிக்கிறதுனால ஒன்றும் நடக்காது. சும்மா அதை படிப்பீங்க, ஆனா அதுல இருக்கிற எந்த காரியத்தையும் உங்களால உணர முடியாது. அது வெறும் படிப்பாக மட்டுமே இருக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. அது உண்மையான பக்திக்கு அடையாளமும் அல்ல, வெறும் சும்மா வாசிக்கிறது இல்லைங்களா? அது எப்படின்னா, ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, அதை நாக்கில் வச்சு
அதை சுவைத்து சுவைத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, நல்லா அதை டேஸ்ட் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வேதம் இருக்கு சரிங்களா. அது எப்படி அதை நம்ம சுவைச்சு அப்படியே சாப்பிட்டு அதுல அப்படியே மெய் மறந்து போறோம் பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்குது. அந்த மாதிரி நாம வேதத்தை சுவைக்கிற பொழுது அது நமக்கு ஆத்ம ஆரோக்கியத்துல வளர்றதுக்கு அது அப்படி செய்யும். நம்ம ஆவிக்குரிய ஆத்ம காரியத்துல ஆரோக்கியத்துல வளருவோம், அதுல விருத்தி அடையும் சரிங்களா. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம வளர மாட்டோம், அது வெறும் கடமை, அதனால பிரயோஜனம் இல்லை. ஆகவே இதுவரைக்கும் கர்த்தருடைய வேதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இல்லைன்னு சொன்னா, கடவுளை அறிஞ்சவங்க என்ன கடவுள்கிட்ட வராதாங்க நீங்க நினைச்சு பாருங்க. அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இல்லைன்னு சொன்னா, தேவன் தாமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த அஸ்திவாரத்தை தொடங்கட்டும். அந்த வேதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கட்டும். இந்த வார்த்தையின் மூலமா கடவுளுடைய வார்த்தை அடிக்கடி நம்ம கிட்ட வரும், இருதயத்தை நாம் கடினப்படுத்திக்கணும் இல்லைங்களா. அப்படி கடினப்படுத்தக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்துல கோபம் மூட்டுனது போலவும் சோதனை நாட்கள்ல நடந்தது போலவும் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள்னு சொல்லு. மனுஷன் இருதயத்தை பல விதங்கள்ல கடினப்படுத்துவான் இல்லைங்களா, சாதாரணம் இல்லை, பல விதங்கள்ல கடினப்படுத்துவான். வார்த்தைகள் வருகிற பொழுது இது ரொம்ப நம்மளை மாத்திருமாட்டிருக்கு, அதோட நம்ம எந்திரிச்சு ஓடி போயிடலாம்னு நினைப்பா. இல்லைன்னா மனசை சாட்டிஸ்பேக்ஷன் பண்றதுக்கு என்ன பண்ணுவா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கடவுள்கிட்ட போயிடலாம் சொல்லுவான். மனிதன் பல விதங்கள்ல இருதயத்தை கடினப்படுத்துகிறான்னு சொல்லு. அது ரொம்ப தப்பு. இன்னைக்கு சிமெண்ட் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய இருதயம் இருக்கும் இல்லைங்களா. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன், சிமெண்ட் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, ஆரம்பத்துல பவுடராட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்ச நாள் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அது தன் போக்குல கட்டியாகி கிடக்கும், கண்டு மாதிரி கோணல் மூணலா கண்டு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அது ஏதாவது உபயோகமாகுமா, ஆகாது இல்லைங்களா. அது மாதிரிதான் சத்திய வசனத்தை கேட்டு 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 நாளடைவுல இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருந்து அது அந்த மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறம் எந்த வார்த்தையும் அதுல பிரயோஜனப்படாது. உணர்ச்சி உங்க கடவுளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாலும், ஓ அப்படியா, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது, முடிச்சுட்டாங்கன்னா நம்ம கறிக்கறிக்கு போகலான்ற சிந்தனை வந்துடும் இல்லைங்களா. இல்லைன்னா ஒருத்தங்க விசேஷம் வச்சிருக்காங்க, போயிட்டு வரலாம், எப்போ முடிப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி என்ன வந்துடும் மனதில். சில பேர் வாட்ச் பார்ப்பாங்க, அப்படியே சுற்றி சுற்றி வந்து வாட்ச் பார்ப்பாங்க இல்லை, எதுக்குன்னா சீக்கிரமா முடிக்கிட்டோம் இல்லைங்களா. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அவங்க ஏதோ ஒரு விதத்துல இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கடவுளுடைய வார்த்தைக்கு இல்லைங்களா. அதை வர சீரியஸான வார்த்தைக்கு அவங்க கடினப்படுத்துகிறார்கள், இருதயத்தை கடினப்படுத்துறாங்க இல்லைங்களா. பாருங்க, ரொம்ப மோசம் இல்லைங்களா. அப்படி இருக்காதீங்க. உடைய பாவங்களை குறித்து மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்துவை தேடுங்க. இல்லைன்னு சொன்னா தேவன் இருக்கிற இடத்துக்கு நீங்க ஒருபோதும் போக மாட்டீங்க. கடைசியாய் பரிதபிக்கப்பட்டவர்களாக மாறி போயிடும். ஏன்னா வெகு நாட்களா கடவுள் பேசிக்கிட்டே இருப்பார், நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கும் வார்த்தை. ஆனா நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கடினப்படுத்தி பழகி போயிடும். பலவிதமான காரணங்களை சொல்லுங்களா, சொல்லி கடைசியா இருதயம் கடினப்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மோசமாய் மாறிட்டு. அதனால உங்களுக்கு இந்த வேதம் அப்படி சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா இருக்குதா அப்படின்னு பாருங்க. ஏன்னா பாக்கியவனை குறித்து சொல்லும்போது அவன் வேதத்தில் சந்தோஷம் அடைகிறான்னு சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையில வேதம் சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொன்னா எங்கே சிக்கல் இருக்குதுன்னு நினைங்க. கடவுளிடத்துல மனம் திரும்புங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அருமையாக ரட்சிப்பு கொடுப்பாரு. அதே போல ரசிக்கப்பட்டிருக்கிறவங்க அப்படி ஒரு வேளை உங்க இருதயம் அப்படி மாறுது அப்படின்னு சொன்னா கவனமா இருந்து மனம் திருப்பி ஆண்டோடைய விடுதலை நாருங்க. ஆண்டவர் உங்களை விடுதலை செய்து தொடர்ந்து சத்திய பாதையில நடத்துவார். 2வது ஒரு காரியத்தை கூட பார்க்கலாம், தன்னுடைய நேரத்தை பாக்கியவான் எப்படி செலவிடுகிறான் என்று சொல்லி பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் பாக்கியவான் எதுல சந்தோஷம் அடைகிறான்னு பார்த்தோம். இப்ப தன்னுடைய நேரத்தை பாக்கியவான் எப்படி செலவிடுகிறான் என்று சொல்லி பார்க்கலாம்.
வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி, அவன் தன்னுடைய நேரத்தை வேதத்தை தியானிக்கிறதுல செலவிடுகிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பாக்கி உதாரணத்துக்கு பகல்ல நமக்கு அதிக நேரம் வாசிக்க கிடைக்காம இருக்கலாம். வேலைக்கு போறது பலவிதமான காரணங்கள்னால அவன் கொஞ்சமாக வாசிக்கலாம். ஆனா இரவு நேரத்துல அவனுக்கு ஓய்வு இருக்குது பாருங்க, அதுல கொஞ்ச நேரத்தை திருடி வேதத்தை வாசிப்பதற்கு முற்படுவோம். இப்ப வேதத்தை அதனாலதான் சொல்லுது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி. அதிகமாக வேதத்தை அவன் நேசிக்கிறபடினால அவன் அதுல தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறான் என்று சொல்லி நான் வேதத்தை வாசிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு. வேதத்தை வாசிக்கிறது அப்படிங்கிறது கோதுமை இருக்கு பாருங்க, அத அறுவடை செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வாசிக்கிறது அப்படின்னு அறுத்து அந்த அரியெல்லாம் கொண்டுட்டு வந்து விளைஞ்ச அரியை கொண்டுட்டு வரணும். தியானிக்கிறதுங்கிறது அதையெல்லாம் புடைத்து அதெல்லாம் மாவா அரைச்சி ரொட்டி சுட்டு சாப்பிடுற மாதிரி தியானிக்கிறது இல்லைங்களா. வாசிக்கிறதுன்றது கோதுமை அறுவடை செய்யற மாதிரி, அதுக்கப்புறம் அதை தியானிக்கிறது, இரவும் பகலும் தியானமா இருக்கிறான்னு சொல்ல. தியானம் பண்ற சிந்திக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கொண்டு வந்த அந்த தானியத்தை நன்றாக புடைத்து அதை அரைத்து அதை மாவாக்கி ரொட்டியாக சுட்டு தனக்கு சாப்பிடுகிறது உடலுக்கு. வெறுமனே வாசிக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? ஒரு பிரயோஜனம் இருக்காது. வேதத்தை சிந்தித்து அது நம்முடைய வாழ்க்கையில செயலாகிற பொழுதுதான் அது நமக்கு பலனை தருகிறது இல்லைங்களா. மாடு எப்படி தான் சாப்பிட்டதை அப்போதைக்கு சாப்பிடும், சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டு அசை போட்டுக்கிட்டு இருக்குதோ, மெதுவா அசைவேட்டு உள்ள தள்ளுதோ, அது மாதிரி நாம் வாசிக்கிற வேதத்தை தியானிக்கிறதும் அப்படித்தான் இருக்கு, சிந்திக்கிறது இல்லைங்களா. சிந்தித்து வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்து நான் இதன்படியெல்லாம் நடக்கிறேன்னா இல்லையான்னு தேவனுடைய உதவியை நாடுறது, அப்படியெல்லாம் ஈடுபடுற காரியத்தை அது காட்டுகிறது இல்லைங்களா. இப்போ வேதத்தை வாசிப்பது நமக்கு நன்மை தருகிறதோடு மாத்திரமில்ல, அதை தியானிக்கிற பொழுது அது நமது ஆத்மாவையும் போஷிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். நம்ம வளர்றோம், அதுல ஆவிக்குரிய காரியத்துல நாம வளர்றோம். நம்முடைய ஆத்மா தேவனிடத்துல செழிப்போடு இருக்கும், ஆண்டவருடைய உறவுல அது செழிப்போடு இருக்கும். வெறுமனே வாசிச்சுட்டு மட்டும் போயிட்டா இருக்காது. வாசித்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். பக்தி உள்ள மனுஷன், தேவ பக்தி உள்ளவன் தன்னுடைய நேரத்தை இப்படிதான் செலவிடுகிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு இந்த செண்டெல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு பூ இந்த மாதிரியான பூ வகைகளை வச்சு தயாரிப்பாங்க. வெறும் பூ மட்டுமா வச்சு தயாரிக்கிறாங்க? அதை பலவிதமான காரியங்கள்லாம் சேர்த்து அதை பலவிதமான காரியத்துக்கு உட்படுத்துவாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல செண்டு நமக்கு வந்து கிடைக்கும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாம் வேதத்தை வாசித்து அதை சிந்தித்து, அதாவது தியானித்து அதனுடைய வாழ்க்கையில பொருத்தி பார்த்து ஆண்டோடைய உதவியெல்லாம் நாடுகிற பொழுதுதான் நாம் வாசனை உடையவர்களாக இருப்போம் இல்லைன்னா எப்படி வாசனை உடையவர்களா இருக்கும்? நம்முடைய வாழ்க்கை எந்த அப்படி எப்படி இருக்கும்? கடவுளுக்குரிய காரியமா இருக்கும்? இருக்காது. வாசிக்கிறது அரசியல்வாதி கூட வாசிக்கிறார், வாசிக்கிறவர் மேடை பேச்சாளர் கூட தான் வேதத்தை வாசிக்கிறார். ஒரு குறிப்பெடுத்து காட்டலான்னு, இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? என்ன சொல்லி இருக்கிறாரு? உன்னை ஒரு கணத்தில் அறந்தால் மறுகணத்தை காட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்குன்னு என்ன போய் சப்பு சப்புன்னு அரை வாங்கிட்டு வர சொல்லி வேதம் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் அறவுறையா படிச்சுக்க வேண்டியது இல்லைங்களா. அப்ப பாருங்க, தப்பு தப்பா படிச்சுக்கிறது. அப்ப அவனுக்கு அதை சிந்திக்கல, அவனுக்கு வேதத்தை எப்படி ஆராய்ந்து பார்க்கணும்னு தெரியாது. அப்ப அது தெரியாதனால அப்படியே மேம்போக்கா அவனை படிக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில வெறுமனே வாசிக்கிறது மட்டும் இல்ல, நாம் தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் நேரத்தை செலவழி. சோம்பேறிக்கிறது ஒத்து வராது. சோம்பேறி நியூஸ் பேப்பர் படிக்கிறாருங்க, மேல எடுத்து படிச்சு பார்ப்பாங்க. மேல படிச்சா அது உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா மேல என்ன பண்ணுவாங்கன்னா டைட்டில்ல எப்பவுமே அதை படிக்கணுங்கிறதுக்காக சும்மா ஒரு அட்ராக்கா ஒன்று போடுவாங்க இல்லைங்களா. அப்படி போடும்போது நடிகர் என்ன செய்தார் தெரியுமா அப்படின்னு ஒரு பேரை போட்டு போடும்.
என்ன செய்தாரோ என்ன செய்திருப்பாரோ தெரியலையே அப்படின்னு போய் பார்த்தா அவர் காலையில் தோட்டத்துல பூ நட்டு கொண்டிருந்தார். இது ஒரு நியூஸா? இது கூட பெரிய தலைப்பாது பாருங்க. அந்த மாதிரி ஒரு வேதத்தை சும்மா படிச்சுட்டு போனா அந்த மாதிரிதான் இருக்கும். அது என்ன சொல்லுதுன்னு தெரியும், அதனுடைய ஆழமான காரியம் என்னன்னு தெரியாது. அப்ப உலக மனிதன் கூட தான் வேதத்தை வாசிக்கிறான், சும்மா புரிஞ்சுக்கிறது ஒரு காரியத்துக்காக. அவனுடைய நோக்கம் வேறு, வாசிக்கிறான். ஆனா நம்முடைய நோக்கம் வேதத்தை வாசித்து அதை சிந்தித்து நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாசிக்கணும். சோம்பேறிக்கு அது தகாது, அப்படி நடக்க முடியாது. சோம்பேறி எப்படி? அவனுக்கு ஒரு சின்ன தேவைதான் இருக்கு, அவன் நேரத்தை செலவழிக்க மாட்டான். இதுல நேரத்தை செலவழிக்கிறது அவனுக்கு நஷ்டம் மாதிரி தெரியுது. இந்த நேரத்துக்கு 4 வேலை செஞ்சா கையில காசு கிடைக்கும், இதுல உட்காந்துக்கிட்டு போய் படிச்சுக்கிட்டு என்ன பண்றது? இது நேரம் போயிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு வந்தா நல்லா இருக்கு, இதை போய் அவன் படிச்சுக்கிட்டு போவாங்க. இதனால என்ன நமக்கு கிடைக்குதுன்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். வாழ்நாள் அப்படி நினைச்சிட்டு ஒரு நாள் கடவுளுடைய வருகையை நம்முடைய மரணமா வரும்போது ஊரெல்லாம் சுத்தினதெல்லாம் வராது. இதை விட்டுட்டோமே அப்படின்னு அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அப்ப இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்ப வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, அது போன்ற முறையில ஆத்மா உயர்ந்த நிலையை அடையுது, கடவுளோடு செழிப்பை அடையுது என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டருடைய உறவுல நம்ம அதிகமா பார்க்கணும். பாக்கியவான் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய நேரத்தை வேதத்துல செலவிடுகிறான், அதை தியானிக்கிறதுல அதிக நேரத்தை செலவிடுறான். இப்ப இங்கேயும் ஒரு கேள்வி பாருங்க, நீங்க கடவுளுடைய வார்த்தை இந்த விதத்துல தியானிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுப்பாரு. நீங்க எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு கடவுளுடைய வேதத்தை வாசித்து சிந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. அதிகமான பேர் என்ன செய்யறாங்கன்னா, வேதத்தை வாசிக்கணும், கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறதுனால வேதத்தை வாசிக்கணும், படாருன்னு திறந்து ஒரு சங்கீதத்தை வாசிச்சுட்டு பட்டுன்னு மூடி வச்சுட்டு கிளம்பிடுறது. வேதம் வாசிச்சிட்டீங்களா? வாசித்து விட்டேன். அது என்ன சொல்லுது தெரியாது, அது எதுவுமே தெரியாது, சும்மா வாசிக்கிறது, அவ்வளவுதான், போதுமானது. அப்ப சிந்திப்பதற்கு நேரம் எடுக்கும். அப்ப சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த விதத்துல வேதத்தை தியானிக்கிறீங்களா, சிந்திக்கிறீங்களான்னு கேட்டுப்பாரு. இப்ப கர்த்தருடைய வேதத்தினால வர ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கல அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி சிந்தித்து வேதம் சொன்ன சாபம் வரும். 2 தானே இருக்கு வேதத்துல. ஆண்டவர் சொன்ன விதத்துல நாம் இல்லைன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையினால வருகிற இந்த வேதத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கலைன்னா அதன் மூலமாய் வருகிற சாபத்தை நாம் பெறுவோம். அதனால இதை உணர்ந்தவங்களாம் இன்னைக்கு வேதத்தை வாசித்து தியானிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியம். 2 காரியம் தான் இருக்கு. ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் இல்லைங்களா, ஒன்றினால் நாம் நிரப்பப்படலைன்னா இன்னொன்று நிரப்பும் இல்லைங்களா? ஏதாவது ஒண்ணுதான் நிரம்பும். அது வெறுமையா இருக்காது. ஆத்து தண்ணி வெறுமையா இருக்காது, அங்க கண்டதெல்லாம் வந்து நிரம்பிடும். தண்ணி வர வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா விதமான அழுக்கு அசிங்கங்கள் எல்லாமே அந்த கரையில தான் இருக்கும். மறுபடியும் தண்ணி திறந்து விட்ட உடனே இதெல்லாம் அடித்து கொண்டு போய்விட்டு மறுபடியும் நல்ல தண்ணி ஓடிட்டு ஏதாவது ஒன்று நிரம்பிதான் இருக்கும், மொட்டையா இருக்காது. அதே போலதான் நம்முடைய இருதயத்துல நன்மையானவைகள் நிரம்பலைன்னு சொன்னா மோசமானது நிரம்பி விடும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். உலக சிந்தனைகள், உலக இச்சைகள், உலக சித்தாந்தங்கள் எல்லாம் நிரம்பி கடவுளுக்கு எதிராக நாம் போகிறவர்களாக மாறிவிடுவோம் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இப்போ முதல்ல நம்ம வேதத்தை தியானிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரியில பட்ட பாடுகளையும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக பட்ட காயத்தையும் சிந்தி, அது மட்டும்தான் முதல்ல ரட்சிக்கப்படாத இருக்கிறவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும். அதுக்கு பின்னாடி அவருடைய 10 கட்டளைகளை சிந்தி உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஆண்டவருக்கு பரிசுத்தமா வாழ்றது சரிங்களா? அதே போல ரட்சிக்கப்பட்டவங்க பலவிதமான இன்னல்கள் மாட்டிக்கொண்டு கர்த்தருக்குள்ள இருக்க முடியல, சரியா போக முடியலன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா முதல்ல இயேசு கிறிஸ்து நோக்கி பாரு. நம்முடைய திறமைகள்னால நம்ம போக மாட்டோம். ஆண்டவர் நமக்காக செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து ஆண்டவரே உதவுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். அதுக்கு பின்பாக தொடர்ச்சியாக 10 கட்டளைகளை நம்ம கடைபிடித்து நம்ம முன்னேற முடியும். ஆகவே இதை செய்யுங்க, கடவுள் நடத்துவார், நாம் அப்படி செய்வோம். அதனால பாக்கியவான் எதில் சந்தோஷம் அடைகிறான்? வேதத்தில் சந்தோஷம். பாக்கியவான் எதில் நேரத்தை செலவிடுகிறான்? அவன் வேதத்தை தியானிக்கிறதுல செலவிடுகிறான் என்று சொல்லி பார்க்க.
நாம் பாக்கியவானாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அப்படி இருக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்த்து, ஒருவேளை அப்படி இல்லைன்னா இன்றைக்கே மனம் திரும்பவும் கடவுள் நம்ம நடத்துவார். சரிங்களா? அதுல வளர வேண்டியது அவசியம். அது இல்லை அப்படின்னு சொன்னா நாம் மோசமான நிலைக்குத்தான் போவோம். ஆகவே கடவுள் இந்த வார்த்தையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும்போது நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய நிலையை சீர்தூக்கி பார்த்து நாம் கடவுளுக்கு நம்மை தாழ்த்துவோம். கடவுள் நம்மை நடத்துவோம். சரிங்களா?